எலுமிச்சை இலை குழம்பு ரெசிபி வந்து போட்டிருந்தேன். எல்லாருமே வந்து சூப்பராக கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் ரொம்ப பிடிச்சது 7 பேர் போட்டது. எஸ்எஸ்ஏ தமிழ் சேனல், விஎம் கிங்ஸ், மேங்கோ சிட்டி கிச்சன், சாய் ஸ்ரீ ஈஸி சமையல், ஸ்ரீஸ் வியூ, யூடியூப் லோட்டஸ் தமிழ் சேனல், நிக் கிச்சன் எல்லாருக்குமே வந்து என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போகாதவங்க அவங்க வீட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. நன்றி. Abactive green. This is Abisha. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்ஃபி தான் வந்து பண்ண போறேன். ஸ்வீட் அப்படினு சொல்லலாம், எது வேணாலும் சொல்லிக்கலாம். வாழை கூம்பு இதழை வச்சு தான் பர்ஃபி பண்ண போறேன். அது பாத்தீங்கன்னா இது மொத்தமாவே வாழை கூம்புன்னு சொல்லுவோம். மொத்தமாவே சிலர் வந்து வாழைப்பூன்னு சொல்லுவாங்க. இந்த இதழ் இருக்குல்ல, இந்த இதழை மட்டுமே வச்சு இன்னைக்கு வந்து பர்ஃபி வந்து பண்றேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்துல இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் வந்துட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம் வாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே சொல்றதா சப்ஸ்கிரைப் பண்றவங்க மினிமம் 3 to 4 minutes வாட்ச் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை தாண்டி வந்து அவங்களோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்றதா இருந்தால் அது கொஞ்ச நேரமாவது வாட்ச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோட வீடியோஸில் வந்து ஸ்பெஷல் கமெண்ட்ஸ் போடுறவங்களோட அந்த சேனல் நேம் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து எப்படி வந்து கமெண்ட்ஸ் போடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்களோட ஃப்ரெண்டாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த உதவி வந்து கிடைக்கும். எல்லாரும் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ என்னோட இதில் வந்து இருக்கிறவங்க எனக்கு பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அவங்க வந்து கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க வீட்டுக்கு போகாதவங்க கண்டிப்பாக வந்து போடுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளாடி போகலாம். ஸோ இன்றைக்கி வாழைப்பூ இதழை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு பர்ஃபி ஸ்வீட் ஐட்டம் பண்ண போகிறேன். வாழையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அதில் ஒன்று விடாமல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சத்துக்கள் மிகுந்தது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம இதில் இந்த எடுக்கிறோம்ல அந்த நரம்பு பகுதி, எங்கள் ஊர்லலாம் கள்ளன்களி அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி வயசில் வந்து எங்களை பிடிச்சி உட்கார வைப்பாங்க, கள்ளன்களி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பகுதியை தவிர வேறு எல்லாமே வந்து எடிபிள் பார்ட், ஈட் பண்ண வேண்டிய ஒரு சத்துக்கள் மிகுந்தது தான். அதே மாதிரி தான் இந்த இதழ் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சத்துக்கள் மிகுந்த. அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபி வந்து பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியதான். இது சாப்பிடலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து சாப்பிடலாம். ரொம்ப சத்துக்கள் மிகுந்தது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடியது, டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே நோய்க்கு, கேன்சருக்கு, இப்படி அடிக்கிட்டே போகலாம். ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லா சத்துக்களும் அடங்கி இருக்கிறதா இந்த வாழைக்கூம்பு வாழைப்பூ. ஸோ இதில் வந்து அதை வச்சு இன்றைக்கி வந்து அட்டகாசமான ஒரு பர்ஃபி பண்ணலாம் வாங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட வாழைக்கூம்போட இந்த இதழ் பாகம் இருக்குல்ல, இந்த மெரூன் கலரில் இருக்கிறது, சிலது வந்து மேலே இருக்கிறதெல்லாம் நாசமாக இருக்கும். ஸோ அதை எடுத்து போட்டுட்டு இந்த பூவை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல இதழ்களாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 இதழ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ எடுத்த பிறகு இந்த வாழைக்கூம்பு இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் வந்து மெரூன் கலர் இருக்குது. ஏன்னா ரொம்ப எல்லாம் எடுத்த பிறகு தான் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நல்ல இதழாக பார்த்து ஒரு 5 வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து முதல்ல குட்டியாக இது வந்து வாஷ் பண்ணினேன். மேலே வந்து வாஷ் பண்ணேன், உள்ளாடி வந்து வாஷ் பண்ணிட்டு தேவை கிடையாது. உள்ளாடியெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அழுக்காக இருந்தேன்னா வாஷ் பண்ணிக்கோங்க. குட்டியாக நறுக்கி மிக்சியில் வந்து ஜஸ்ட்டு குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம வாழைக்கூம்பு இதழை வந்து அரைச்சி எடுத்தப்போ இந்த மாதிரி ஆச்சு. ரொம்ப மைய அரைக்க வேணாம், பட் அரையாமலும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து நம்ம வாழைக்கூம்பு இதழ் பர்ஃபி பண்ண வேண்டிய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இந்த மாதிரி இதழை எடுத்து நல்லாவே கழுவி சுத்தம் பண்ணி அரைச்சி வச்சுருக்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் ரவை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுல் தேங்காய் துருவுனது, இல்லைன்னா நீங்கள் பொடிச்சு கூட எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் வந்து வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். கூட வந்து 3 ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ திங்ஸ் தான் நம்மளோட இந்த வாழைக்கூம்பு இதழ் பர்ஃபிக்கு தேவையான பொருட்கள்.
ஸோ இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். இதை வந்து வறுத்து எடுக்கணும். அதே மாதிரி ரவையும் வந்து வறுத்து எடுக்கணும். இதில் வந்து தண்ணி ஈரப்பதம் இல்லாமல் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ரவையை வந்து முதல்ல வறுத்துடலாம். ரவையும் வந்து ஓரளவு வந்து வறுபட்டுருச்சு. ரொம்ப எல்லாம் அந்த கோல்டன் கலர் ப்ரௌன் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. லைட்டாக வந்து கொஞ்சம் வறுத்த உடனே இங்கே மாற்றிக்கோங்க. ஸோ இப்போ ரவை வந்து வறுபட்டுருச்சு. நம்ம இன்னொரு பவுலில் மாற்றிடலாம். அதே பவுலில் வந்து நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற தேங்காவை போட்டு நல்லாவே வறுத்துக்கோங்க. ஏன்னா தேங்காயில் வந்து அந்த தண்ணி ஈரப்பதம் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அது போகிறதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறது. கை விடாமல் வந்து கிளறி கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சைடு வந்து கருகிடும், ஒரு சைடு வந்து வேகாமல் இருக்கும், வறுபடாமல் இருக்கும். ஸோ அதனால தான். இப்போ தேங்காவும் பார்த்தீங்கன்னா வறுபட்டுருச்சு. ரொம்ப கோல்டன் கலர் ஆகலை. ஜஸ்ட் வந்து அந்த தண்ணி ஈரப்பதம் ஆனோடனே ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து இன்னொரு பவுலில் மாற்றிக்கலாம். ஸோ அதே பவுலில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்ம வந்து வாழைக்கூம்பு இதழ் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து வதக்கிக்கலாம். அதோட தண்ணி ஈரப்பதம் போகிறது வரைக்கும் நம்ம வந்து அப்சர்வ் ஆகுறது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைக்கூம்பு இதழ் வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை அப்புறமா பார்த்தீங்கன்னா தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நல்லாவே மிக்ஸ் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து நம்ம வாழைப்பூ இதழ் அப்புறம் ரவை அப்புறம் தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மாற்றி வச்சிடலாம். ஸோ அதே பவுலில் வந்து நான் வந்து வெள்ளை சர்க்கரையை போடுறேன். சுகர் சிரப்பு பண்ணுறதுக்கு தான். அதை வெள்ளை சர்க்கரை போட்டு கொஞ்சம் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் அளவு, ரொம்ப எல்லாம் விட வேணாம். இது வந்து நல்லா கொதித்து அந்த கம்பி பதம் வர்றது வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட சுகர் தண்ணி வந்து நுர வந்துட்டுருக்கு. ஆனால் ஒரு கம்பி பதம் வரல. ஒரு கம்பி பதம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நூல் மாதிரி வரும், அவ்வளோதான். ஒரு கம்பி பதம் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்சரை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வாரத்தெல்லாம் வச்சுருந்தோம்லாம், ஸோ 3 கலவை, ஸோ அதை வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி கொடுத்துக்கோங்க. நல்லாவே வந்து கலரி கொடுத்துக்கோங்க. அந்த நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. பேன்லேருந்து வந்து நல்லாவே வந்து விட்டு வரணும். ஸோ அது வரைக்கும் கலரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து பேன்லேருந்து நல்லாவே விட்டு வந்திருக்கு. நீங்கள் வேணால் நெய் வேணால் சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல, முதல்ல வந்து நெய்யில் வந்து வறுத்ததுனால சேர்க்கலை. இப்போ வந்து நம்ம நெய் தடவி வச்சுருக்கிற ஏதாவது ஒரு பவுலில் வந்து போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இதே மாதிரி நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து ஆற விட்டுருங்க. நல்லா வந்து ஆறுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து பொடியாமல் வந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஆறிடுச்சு. அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே ஆறுற டைம் எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதனால தான். ஸோ நம்மளோட பர்ஃபி வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ இந்த கலரில் இருக்குதானா பாருங்கள். உங்களுக்கு வீடியோவுக்கு அவ்வளோ தெரியுமான்னு தெரியல, பட் லைட் வந்து மெரூன் கலர் இருக்குது. ரொம்ப டார்க்கெல்லாம் கிடையாது. ஏன்னா இதில் வந்து நான் கலரெல்லாம் சேர்க்கல. இதில் இருக்கிற ஒரிஜினல் கலர் தான் இதில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோ டேஸ்டியான அவ்வளோ சத்தான ஒரு வாழைக்கூம்பு இதழ் சட்னி, வாழைக்கூம்பு இதழ் ஸ்வீட், அதாவது பர்ஃபி வந்து ரெடியாக இருக்குது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ இப்போ சாப்பிட்டு பார்க்கலாமா? அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பர்ஃபினாலும் எல்லாருக்குமே பிடிக்கும், ஸ்வீட் ஐட்டம்னாலும் எல்லாருக்குமே வந்து பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளை சக்கரை வந்து சேர்த்துருக்கேன். ஸோ வெள்ளை சக்கரைக்கு பதிலாக நீங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நாட்டு சக்கரையில் வேறு ஏதாவது நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை சேர்க்குறதுனால இது முழு ஹெல்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஆனால் மற்றபடி திங்ஸ் எல்லாமே வந்து முழுக்க சத்தானது. அதில் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த வாழைக்கூம்பு இதழ், ஸோ எல்லாமே வந்து சத்துக்கள் மிகுந்த ஒரு பர்ஃபி.
அதில் சேர்த்துருக்குற தேங்காய் ஆகட்டும் சரி, ரவா ஆகட்டும் சரி, எல்லாமே வந்து சத்துக்கள் மீந்தது. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கிற ஒரு பர்ஃபி. இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லது, எல்லா வயதினருக்கும் சாப்பிடக்கூடியதான் இந்த பர்ஃபி. இந்த பெரியவங்களுக்கு, அதாவது நோயாளிகளுக்கு அப்படின்னா இந்த வெள்ளச்சக்கரைக்கு பதிலாக வேறு ஏதாவது சேர்க்குறதுக்கு பாருங்கள். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதனால இந்த இது பகுதி வந்து எல்லாருமே வந்து தூக்கி தூர தான் போடுவோம். இல்லை அதோட அந்த பூக்கள் எடுத்த பிறகு இந்த இதழை வந்து தூக்கி தூர தான் போடுவோம். ஸோ இதில் வந்து நிறைய ரெசிபி வந்து செய்யலாம், எக்கச்சக்கமான ரெசிபிஸ் வந்து பண்ணலாம். ஸோ நான் குக்கிங் அப்படிங்கிறது நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இல்லையா? ஸோ எவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபி வந்து பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து சாப்பிடக்கூடியதான். ஸோ எல்லாருமே வந்து இதை வச்சு வேறு வேறு ரெசிபி, இந்த ரெசிபின்னு கிடையாது, வேறு வேறு ரெசிபி பண்ணி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும் கிடையாது, கார்டனிங், டிக்டாக் கலெக்ஷன், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து போட்டுருக்கேன். செப்பரேட்டாக வந்து பிளேலிஸ்ட்டில் போட்டு விடுறேன், தேவை இருக்கிறவங்க விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட இந்த ஸ்பெஷலான வாழைக்கூம்பு இதழ் பர்ஃபி வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஹெல்தி, பி சேஃப் அண்ட் என்ஜாய் லைஃப். பை.